என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது என்று பவுல் சொல்கிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மை மீட்பதற்காக அவர் கிருபையை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் சத்தியத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார். வேதம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்தார். ஆகவே கிருபையும் சத்தியம் நிறைந்தவர்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த கிருபையை கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் சொல்கிறான், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம். வேறொரு பிரமாணம் என்பது சாத்தான் கொடுக்கிற பாவ பிரமாணம். ஆனால் தேவன் நமக்கு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையினாலே நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக, விசுவாசத்தோடு வாழும்படியாக, தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் இருக்கும்படியாக தேவ கிருபையை நம் மனதிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை இழப்பதற்காக பிசாசாகப்பட்டவன் நம் அவயங்களிலே பாவத்தை உண்டாக்குகிறான். அதைத்தான் பவுல் சொல்கிறான், என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பிசாசு கொடுக்க பாவ பிரமாணத்தினாலே சிறைப்பட்டு இருக்கிறார்கள். கிருபையை இழந்து இருக்கிறார்கள். பாவம் செய்து தேவ மகிமை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கிருபையின் பிரமாணத்தை நீங்கள் இழந்து, ரட்சிப்பை இழந்து, பாவ பிரமாணத்துக்கு நீங்கள் அடிமையாயிருந்தால், இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கிருபையின் பிரமாணத்தை காத்துக்கொள்ளும்படியாய் தேவன் உதவி செய்வார். நீங்கள் சிறைப்பட்டு போகிற பிள்ளைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கப்படுகிற பிள்ளைகளாக தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். ஆகவே ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் போராடி கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்திலே தேவன் கிருபையை கொடுத்து, கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து, அரண்களை நிர்மூலமாக்குகிற அந்த இயேசுடைய வல்லமை